அன்பான நண்பர்களே, தோழர்களே, மோடி இந்திய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அன்று நேற்று இன்று நாளை என்றார்கள். அந்த மாதிரி பயங்கரவாதிகள் எப்படி ஆயுதங்களை வாங்குகிறார்கள், பணம் எப்படி அவர்களுக்கு பெறுகிறார்கள். மோடி அன்று கேட்ட கேள்விகள், எங்க குஜராத்தில் இருந்து வானகமே வையகமே வளர்ந்து வரும் தாயகமே என்று சொல்லி கத்தி பேசலாம் பாத்தீங்களா, அது நல்ல வாய். இன்னைக்கு டெல்லியில் வெடித்திருக்கிறது. அதை பற்றி வாய்மூட முயற்சியாக கடந்து கொண்டிருக்கிறார் மோடி என்பதை. நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது, மகாராஷ்டிரா தாக்கப்பட்ட போது ராஜினாமா பண்ண சொன்ன அது பண்ணால, நீ என்ன பண்ற, நீயும் இரும்பு மனிதர், சின்ன இரும்பு மனிதர் அமித்ஷா களவாணி என்ன பண்றீங்க, எதை பேசிட்டு இருக்கிறீங்க? உண்ணாமா தாக்குதல் 44 பேரை உயிரோடு பலி கொடுத்து தேர்தலுக்கு பயன்படுத்தின இல்லை. பகல்காமில் மோடி அவர்களே போகக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ண பிறகு அங்கு பாதுகாப்பை தளர்த்தி 300 கிலோமீட்டர் வந்து சுட்டு 26 பேரை கொண்டுட்டு மீண்டும் 300 மேல போட்டானே. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எதை பண்ணிட்டு இருந்தீங்களா என்ற கேள்விக்கு இந்திய மக்களிடம் பதில் சொல்ல வேண்டும். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம். மோடி அமித்ஷா சங்கி பரிவார கூட்டமே எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற விட மாட்டோம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. எல்லாம் கட்ட ஜவஹர்லால் நேரு கேட்போம். ஜவஹர்லால் நேரு காலத்தில் எல்லாத்தையும் சமாளித்து இந்துத்துவ வெறித்தன்மையை அடக்கி ஒடுக்கி வைத்து இன்றைக்கு அருமைத்தோர் ராமச்சந்திரன் தலையங்கோணில் எழுதியிருக்கிறார், பா முருகன் எழுதியிருக்கிறார் நேருவை பற்றி. கொஞ்சம் படியுங்க, எப்படி நாம் கடந்து வந்தோம் என்பதை, கடந்த வரலாற்றில் எப்படி கடந்து வந்தோம், எப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம், அதில் இந்த சங்கிகள் என்னென்ன செய்தார்கள், அந்த சங்கிகள் இப்போது இருக்கிறார்கள். உச்சகட்டம் நீதிமன்றமே கேள்விக்குறியா இருக்கிறது. குஜராத்தில் மாட்டுக்கரு வைத்திருந்த 3 நபர்களுக்கு ஆயுள் தண்டனை. எங்க போறோம், மாட்டுக்கறி வச்சிருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. புரியுதா? அப்படின்னா நீதிமன்றம் எங்க போகுது, புட்டு நிக்குது நீதிமன்றம். நீதியரசர்கள் சங்கிகளா மாறிட்டான். அப்படின்னா ஒரே கேள்வி, மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணக்கூடிய கம்பெனியிட இருந்த 480 கோடி ரூபாய் கையூட்டு வாங்கின இல்ல அன்பளிப்பு. அப்ப எதுக்கு இங்க வச்சா ஆயுள் தண்டனை, வெளியே அனுப்புனா அவனுக்கு 480 கோடி நன்கொடை. இப்படிப்பட்ட கனவாளிகளிடம், களவாணி அயோக்கியர்களிடம் இந்தியா மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்திய மக்கள் புரிந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. ஒரே வழி, கீப் லெஃப்ட், இடது பக்கம். இந்திய மன்னோடு சேர்ந்து மாற்றத்தை உருவாக்குவதற்கு போராடுவோம். கீப் லெஃப்ட், லெஃப்ட் காட்டுறேன்.